Hi friends, Assalamu alaikum. Welcome to this channel. New Year special இன்னைக்கு வந்து முட்டை கிரேவி செஞ்சிட்டு தால்ச்சா செய்யலான்னு பருப்பு, கடலை பருப்பு, துவரம் பருப்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள் சேர்த்து பருப்பு வேக வச்சிட்டேன். முட்டையும் வந்து வேக வச்சிட்டேன். இப்போ பருப்பு வெந்துருச்சு. இதுக்கு வந்து சவுச்சவ் காய் தான் சேர்த்துருக்கேன். தால்ச்சாவும் ரெடி ஆயிடுச்சு. சோறு வந்து தாளிச்சு விட்டுறலான்னு ரெடி பண்ணிட்டேன். அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு 4 ஸ்பூன் நெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துட்டு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதுக்கு வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலாவை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, நெய்ச்சோறு அப்படிங்கிறதுனால மெயினாக வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா தான் சேர்த்துக்குவோம். தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே வந்து 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா கெட்டியான தயிர். லேசாக வதக்கிட்டு தண்ணி சேர்த்துடலாம். நம்ம அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 காப்படினா 2 காப்படி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதித்ததும் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியையும் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததும் தம்மு விட்டுட்டு 4 ஸ்பூன் நெய் சேர்த்து இறக்கிட்டோன்னா சூப்பரான நெய்ச்சோறு ரெடி ஆயிருங்க. நம்ம அரிசி சேர்த்துட்டு அரிசிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். நெய்ச்சோறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் எப்போவுமே இப்படி தாங்க செய்வேன். நெய்ச்சோறு ரெசிபி வந்து டீட்டெயில்ஸாக வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து முட்டை கிரேவிக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம், பூண்டு எல்லாம் வதக்கிட்டு அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகு ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டையும் பாதி பாதியாக கட் பண்ணி சேர்த்துட்டோன்னா சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நியூ இயர் ஸ்பெஷலாக இதுதான் செஞ்சுருந்தேன் லஞ்சுக்கு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலாக செஞ்சுருந்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. நெய்ச்சோறு, தால்ச்சா எல்லாமே சூப்பராக இருந்தது. மாதுளம்பழம், தயிர் சேர்த்து பச்சடி செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். தால்ச்சாவுக்கும் இந்த சாப்பாடுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நெய்ச்சோறுனாவே வந்து தால்ச்சா செஞ்சிட்டோன்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு வந்து தூள் சால்னாவும் நல்லாயிருக்கும், தால்ச்சாவும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து தால்ச்சா தான் செஞ்சுருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ்.